வணக்கம். பார்ட் 7ல் பேசியிருந்தேன். கனிம வளம், மணல் கொள்ளை இதை பற்றிலாம் பேசியிருந்தேன். இதெல்லாம் ஏன் தடுக்கலை, இதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு மணல் தேவை, அதனால் எப்படி மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும்? இப்போ மணல் எடுத்து தான் ஆகணும். மணல் எடுக்கவோ மலையை வெட்டவோ இங்கே யாரும் அறவே கூடாதுன்னு சொல்லலை. மாற்று வழி இருக்குது. அந்த மாற்று வழியை நோக்கி ஏன் போகலன்னு தான் கேள்வி கேட்குறோம். புரியுதுங்களா? இப்போது வெளிநாடுகளிலிருந்து மணல் இறக்க முடியும், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. 2021 நினைக்கிறேன், 21 இல்லை, எனக்கு சரியாக எடப்பாடி ஆட்சி கொரோனா டைம், ஓகேங்களா. மணல் ஹார்பரில் நிற்கிது, கப்பலில் இறக்க விடலை. ஏன்னா உள்ளூரில் மணல் எடுக்க விட மாட்டாங்க, அதில் தான் காசு. ஏன்னா அந்த மணலில் இறக்குனா 1000 ரூபாய்க்கு ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா 1000 ரூபாய்க்கு மணல் தரேன்றான். அப்படின்னும் போது அந்த மணல் வந்துச்சுன்னா இங்கே மணல் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே போகிற மணல் பெங்களூரில் ₹1,00,000 ஒரு யூனிட்டு. அப்படின்னும் போது அந்த அரசு இப்போது இங்கே இருக்கிற வளத்தை அழிச்சிட்டு நம்ம எப்படி வாழ முடியும்? ஏன் இது ஜென்சி சிந்திக்கவே மாட்டீங்க? ஏன் அடுத்த தளத்துக்கு கொண்டு போக மாட்டீங்க? உங்கள் இளைஞர் கையில் தான் இப்போ இருக்குது. அப்படின்னும் போது ஜென்சி திமுக எப்படி நார்மலைஸ் பண்ண வந்துட்டீங்க? இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்கங்க. இப்போ பொன்முடி அமைச்சராக இருக்கும்போது ஏனாதி மாவட்டத்தில் மணல் எடுத்தாங்க. இவ்வளோ வருத்தப்பட்டோன்றது சொல்ல முடியாது. ஏன்னா 2017 மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் வந்தது, பயந்துட்டோம். ஏன்னா குடிக்க தண்ணி இல்லாமல் அங்கங்கே நீர் விட்டு போச்சு. பயந்த நிலையில் இருந்தோம், என்ன ஆக போகுதுரா, ஐயோ பஞ்சம் வந்துடும் போல இருக்குது. தண்ணி பஞ்சம் வரக்கூடாது, மற்ற பஞ்சம்லாம் சமாளிச்சிடலாம், தண்ணி பஞ்சம் வந்துடக்கூடாதுல்ல, பயந்துட்டோம். அப்படி அடிப்பட்டு உதப்பட்டு இருக்கும்போது திரும்பியும் மணல் எடுக்கும்போது ஒரு ஊரே சப்போர்ட் பண்ணுது. என்னான்னு கேட்டால் அந்த ஊருக்கு பணம் கொடுத்துட்டான். வாரமானால் அந்த ஊருக்கு வீட்டுக்கு 2700 எப்படி நீங்கள் இதெல்லாம் ஆதரிச்சிங்க? இதெல்லாம் சரியா? ஒரு வளத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல வாழ முடியுமா? ஏன் இது கேட்கல ஜென்சி, திராவிட ஜென்சிஸ் ஏன் கேட்கல? எப்படி நார்மலைஸ் பண்ண வரீங்க? எனக்கு இருக்கிற ஆதங்கம் அது. ஏன்னா டிவிக்கே ஜெயிச்சிடுச்சு இல்லை, ஒரு தற்குறிய அரசியல் முளைச்சிடுச்சு இல்லை. அந்த ஆதங்கம், அந்த கோபம், தமிழ் தேசியவாதியாக நான் கேட்குறேன் உங்களை, திராவிடத்தை. நன்றி, வணக்கம். அடுத்த பார்த்து பார்ப்போம்.